இந்த மாதிரி வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்டலான படங்கள்லாம் நம்ம சேனல்ல தான் அதிகமாக சொல்லியிருக்கிறோம். அப்படி இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிற படம் தான் இந்த டெட் மைல். படத்துடைய கதை என்னன்னா, ஜாஸ்பருங்கிறவர் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. அங்கே இவருடைய வேலை என்னன்னா, அங்கே முகவரியெல்லாம் வரக்கூடிய லெட்டர்கள், பார்சல்கள் இதையெல்லாம் வந்து சரியான நபர் யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுக்கறத இவருடைய வேலை. கிட்டத்தட்ட ஒரு ஷெர்லாக் மாதிரியான ஒரு டிடெக்டிவ் வேலையை தான் இவர் பார்த்துட்டு இருப்பார். இப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு ரத்தக்கரையோட ஒரு கிழிஞ்ச லெட்டர் ஒன்று வருது. அதில் ஹெல்ப் மீன்னு போட்டு ஒரு அட்ரஸும் போட்டுருக்குது. அது யார், எங்கேருந்து வருதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாராங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. முன்னாடியே சொல்லிடுறேன், இது ஒரு ஸ்லோ பர்ன் படம், அதுவும் ஒரு ஆஃப் பீட் மாதிரியான ஒரு படம். அதனால இந்த மைண்ட் செட்டோட போய் இந்த படத்தை பாருங்க. இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருந்துச்சு. ஒரு பக்காவான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்தது படத்துல. ஒரு கட்டத்துல ஜாஸ்பருங்கிற ஒரு செத்துருவாரு. இதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு நம்மளுக்கே ஒரு ஷாக்கா இருக்கும். ஆனா அங்க ஒரு லூப் ஹோல் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி படம் ஃபுல்லாவே நிறைய கிளவரான மூமெண்ட்லாம் நிறைய இடங்கள்ல வச்சிருக்காங்க. அதெல்லாம் அட்டகாசமா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு கேரக்டரையும் மிச்சம் வைக்காம கரெக்டா முடிச்சிருக்காங்க. இந்த ஜாஸ்பர் கேரக்டர் வந்து கம்மியான டைமிங் வந்தாலுமே நம்ம கூட நல்லாவே கனெக்ட் ஆகுது. ஏன்னா அதோடைய ஸ்டைல் ஆகட்டும், படமே பார்த்தீங்கன்னா ஒரு நியோனோவர் ஸ்டைலில் தான் வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து சூப்பராகவே இருந்தது. இதே மாதிரி ஜோஷுங்கிற கேரக்டர், இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங்காக இருப்பார். இவரை தான் வந்து இந்த ட்ரெண்டுங்கிற ஒரு கேரக்டர் வந்து கண்டுபிடிப்பார். அவர் டேலண்ட்டை கண்டுபிடிச்சி, இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா அந்த சிந்தசைஸ் அந்த சவுண்டு மேலே ஒரு ஆர்வமுள்ள ஒரு ஆள். இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பிளே தான் வந்து படம் ஃபுல்லாகவே. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் வந்து ஜோஷுக்காக வந்து ஃபுட்டு செய்யறது, இதெல்லாம் வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு டார்க் காமெடி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஷுமே வந்துட்டு, ஜோஷ் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ட்ரெண்ட் வந்துட்டு அப்படி பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருப்பாரு. அப்போ வந்து அப்படி தேங்க்ஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வெளியே போங்கிறத வந்து நாசுக்கா சொல்லுவார். அதெல்லாம் வந்துட்டு நல்ல புதுசாக ஒரு மாதிரி டார்க்காக இருந்தது. அதனால ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி படத்தில் நிறைய நுவான்சன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் கிளைமேக்ஸ்ல வந்து அந்த டேப் ஆன் பண்ணிட்டு இவர் சாப்பிட்றதெல்லாம் நல்ல ஒரு டச்சா இருந்தது, சூப்பரா இருந்தது. ட்ரெண்ட் வந்து லெட்டர் தேடி போஸ்ட் ஆஃபீஸ் வர சீன்லாம் சூப்பரா இருக்கும். ஜாஸ்பர் விட்டு அடுத்து அந்த லேடிஸ் வந்து டேக் ஆஃப் எடுக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு நிறைய லூப் ஹோல்ஸ் அதிக கனெக்ட் ஆகிறதெல்லாம் அட்டகாசமா இருந்தது. ஒரு ஏன்னா ஒரு படம் பார்க்கும்போது நம்மளுக்குமே தெரியும் ஒரு நல்ல ரைட்டிங் இருக்குங்கிறது வந்து படத்துல நல்லாவே தெரியுது. படத்துல பெருசா கான்வர்சேஷன்லாம் இல்லை, விஷுவலாவே வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா சினிமாட்டோகிராஃபி வந்து அட்டகாசமா இருந்துச்சு. நிறைய ஆங்கிள்ஸ், நிறைய ஷாட்ஸ் எல்லாம் சூப்பரா டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா அந்த ஃபர்ஸியான அந்த பிளரி அந்த மாதிரியான டைப்பான ஷேட்ஸ் எல்லாம், அந்த டோன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப மெனக்கெடல் வந்துட்டு படத்துல பார்க்கும்போதே நம்மளுக்கே தெரியுது. அதே மாதிரி அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த கலர் பேலட்லாம் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தது. அந்த 80ஸோட அந்த பீரியட்ஸை வந்து சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஃபிலிம்ல ஷூட் பண்ண மாதிரி தெரியுது. ஆனா இதை ஃபிலிம்ல பண்ணியிருக்காங்களா இல்லை என்ன ஜிமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருக்காங்க படத்துல. மற்ற படங்கள்ல வந்து இந்த படம் வந்து வேறுபட்டு தெரியுது. அந்த டிஃப்ரெண்ட் வந்து நல்லாவே தெரியுது. இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சிந்தசைசிங், அந்த மியூசிக் தான். அது பெரிய ரோல் பண்ணுது படத்துல. ஏன்னா அதுவே ஒரு தனியா ஒரு ஹாரர் மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஒரு சீரியல் கிளர் படமோ இல்லை பேய் படமோ கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் எமோஷன்ஸ் அண்ட் மண்டஃபக்கு. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் கிரைம் படம். அப்படிதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டான படத்தை பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வேற ஒரு படத்துல பார்ப்போம். பாய்.